பி குட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. சனி பகவான் வாக்கியப்படி கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ள நுழைந்தார். இவர் நுழைஞ்ச பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய சனி பகவான் செய்ய போறார், உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போறார், என்னென்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ என்ன பண்ணுங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் உங்களுடைய ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள். மாற்றமும் ஏற்றமும் சனி பகவான் மூலமாக உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறது உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரானவர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர், உங்களுக்கும் பிடிச்சவர், அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசியில் தான் உச்சமடைகிறார். அப்போ பிடிச்ச இடத்துல தான் என்ன பண்ண முடியும், உரிமை அதிகமாக எடுத்துக்க முடியும். பிடிச்ச இடத்துல தான் அடினாலும் ஓங்கி அடிக்க முடியும், பாசனாலும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க முடியும். அப்போ பிடிச்சவர் என்ன விஷயங்கள்லாம் கடந்த 2.5 வருஷத்தில் செஞ்சார், இனிமே என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், கடந்த 2.5 வருட காலமாக உங்களுடைய வருமானம் என்பது நன்றாக இருந்தாலும் உங்களுடைய பணங்கள், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய லாபம் அனைத்தும் யார் எடுத்துக்கிட்டாங்க, எப்படி எடுத்தாங்கன்னு தெரியாத ஒரு மாயமாகவே இருந்திருக்கும். அதே போல் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க, இப்படி பண்ணுமா, இப்படி செய்யுங்க, நல்லா இருக்குங்க நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் நீ சொன்ன விஷயம் உண்மையாக இருந்திருக்கும். அது பொய், நீ சொன்னது என்னை கஷ்டப்படுத்துதான், நீ என்னை காயப்படுத்ததான் சொன்னேன்னு உங்களை சொல்லாமல் சொல்லி அடிச்சிருப்பாங்க. இப்போ ஏண்டா சொன்னேன்னு இப்போ நீங்கள் நினச்சிக்கிருப்பீங்க. குடும்பத்தை விட்டு கிட்டத்தட்ட சில அன்பர்கள்லாம், நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள்லாம் நான் 2 பாட்டாக எப்பயுமே எடுப்பேன். ஒரு பாட் நல்லவர்கள், நேர்மையானவர்கள், அதாவது உண்மையை மட்டும் பேசுகிறவங்க, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தன்னை அறிந்து தன்னை பற்றி யாரும் இன்னும் தவறாக சொல்லிடக்கூடாதுங்கிறக்காண்டி எவ்வளோ வேதனையாகவும் வாங்கி கொண்டு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக துலாம் ராசிக்காரங்க 80% இருந்திருப்பீங்க. மீதி 20% துலாம் ராசிக்காரங்களும் இருக்கீங்க. தன்னுடைய தேவை மட்டும்தான், தன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான். இங்கே யார் பார்க்குறா, யார் நம்மளை என்ன சொல்ல முடியும், நம்ம தான் அப்படின்னு அதிகாரத்தோணையிலிருந்து தன்னுடைய மனைவிக்கு உண்மையாக இல்லாமல், தன்னுடைய கணவனுக்கு உண்மையாக இல்லாமல், தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு உண்மை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த 20% மட்டும் தனியாக பேசும். இந்த 80% உண்மையாக நேர்மையாக கஷ்டப்பட்டு அடிமேல் அடி வாங்கி உண்மையாக இருந்தது ஒரு குத்தமா அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய துலாம் ராசி என்பது தொழில் சார்ந்த விஷயங்களில் மட்டும் பகலும் வேலை பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்களாம் ஒரு கடின உழைப்பாளி, ஆனால் உழைச்சிக்கேற்ற ஊதியம் இல்லை, அந்த ஊதியம் பெற முடியல, லாபத்தை பெற முடியல, லாபம் எப்படி லாக் ஆச்சுன்னே தெரியல. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கடந்த காலங்களில் நடந்திருக்கலாம். இனிமேல் நடக்க போகிறது என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வீர்கள். கோர்ட்டு வரையும் போயிட்டோங்க, டைவர்ஸ் நோட்லாம் அனுப்பிட்டேன், என் வீட்டுக்காரிக்கு எனக்கு வேண்டாம்னு சொல்லி டைவர்ஸ் நோட்டை அனுப்பிட்டேன், இல்லை வீட்டுக்காரி எனக்கு அனுப்பிட்டா அப்படிங்கிற நிலைமையில் துலாம் ராசி பெண்களாக இருந்தாலும் உறுதியாக உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட சேருவாங்க. இந்த ஊடால வந்த சின்ன சின்ன தேவையில்லாத ஆளுகள்லாம் ஓடி போயிடுவாங்க. ஏமாற்று பேர்வழிகள் எல்லாமே காணாமல் போகிறாங்க. நீங்களாக வாழ போகிறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை வேறு லெவல் அப்படின்னு இனிமே சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த வரன் பார்த்துக்கிருக்கீங்க, உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேடிக்கிருக்கீங்க. நீங்களும் சமூக வலைதளங்களை உங்களுடைய புகைப்படத்தை போட்டு பார்த்துட்டீங்க. அதே போல் எல்லா மேட்ரிமோனியும் பண்ணிட்டேன், ஆனால் வரன் அமையலை அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த காலகட்டங்களில் தேர்ந்தெடுப்பீங்க. 100-150 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது உங்கள் வீட்டுக்கு அடுத்த தெருவிலே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்முடைய துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது இந்த காலகட்டங்கள் உறுதியாக கிடைக்கும். மேக்சிமம் முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2வது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. காதலில் சச்சரவு, சண்டை, பிரச்சனை, போராட்டம், புரிதல் இல்லை, இப்படிலாம் நிறையா இருந்துச்சுன்னா போயிடுச்சு, விட்டுருச்சு, ஒரு காதலில் 5 காதல் அவேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தம் இருந்தாலும் கவலைப்படாது. உண்மையான காதல் கண்டிப்பாக எவ்வளோ சண்டை வந்தாலும் விட்டு போகாது. அதுவும் துலாம் ராசிக்காரங்களை விட்டுட்டு போகிறாங்கன்னா பெரிய விஷயம். அப்போ இந்த காதல் நிலச்சி நிற்கும், வெற்றி பெறும்.
ஆனால் காதலிக்கிறது தப்பு இல்லை, சரியா? கல்யாணம் பண்ணணும். அந்த கல்யாணம் பெற்றவங்களுடைய சம்மதத்தோடு பண்ணணும். வளர்ந்துட்டோம், மரம் வளர்ந்துருச்சுங்கிறக்காண்டி எங்கேயாவது ஓடி போக முடியுமா? ஓடி போக முடியாது. அது நிழல் கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் பெற்ற தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு சபையில் மரியாதை கொடுத்து திருமணம் முடிச்சிங்கன்னா துலாம் ராசிக்காரங்க சிறப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கவனமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களை மட்டும் நம்புங்க. 8ஆம் இடத்தை சனி பார்க்கார். அப்போ இந்த லாட்ரி சீட்டு, இல்லீகல் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் உங்கள்கிட்ட வந்து கொடுத்து உங்களை ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா காதில் வாங்காதீங்க, கண்ணால் பார்க்காதீங்க, தொட்டு பார்த்துடாதீங்க, கெட்டு போயிடுவீங்க. அப்படிங்கிற மாதிரி கவனமாக இருங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி வாழ போகிறீங்க, என்ன முயற்சி எடுக்கீங்க, இதை மூச்சு காற்று விடும்போது கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற பிளான் பக்காவாக இருக்கும். அந்த பிளானை பின்னாடியே இருந்து காப்பி ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்போ அந்தளவுக்கு கவிதை கற்பனை என்ன சொல்கிறேன்னா ஒரு நயத்தோடு எழுதுவீங்க. அதெல்லாம் காப்பி எடுத்துருவாங்க. ஸோ இதிலலாம் கவனமாக இருந்தால் உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, முடித்து காட்டுவீங்க. துலாம் ராசிக்காரங்க மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க, முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. நைட்டு கொஞ்சம் வேகமாக தூங்கிடுங்க. நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நீங்கள் மகாலட்சுமி வழிபாடை பின்பற்றுங்கள். மகாலட்சுமி அன்னையை மனசார வழிபாடு செஞ்சால் மகத்துவம் உண்டு. துலாம் ராசிக்கு தொல்லை இல்லாத வாழ்க்கை உறுதியாக உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வாக்கியப்படி செல்லும் இந்த காலம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும். எந்த கிரக பயிற்சி ஏற்பட்டாலும் சரி, அவர் குருவா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக அசைய முடியாத அளவுக்கு லைஃப்ல லாக் ஆகிருக்கோமே, இது ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்தது எங்களுடைய தவறா அப்படின்னு பல விருச்சிக ராசிக்காரங்க உங்க மனசுக்குள்ள இந்த கேள்வியை வச்சிருப்பீங்க. பொதுவாகவே உங்களை கோவக்காரங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுயநலவாதி அப்படி இப்படி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க கூட இருக்கவங்களே. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரியாலிட்டியாக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் கூட இருக்கவங்களுக்கு முடிஞ்சதை கொடுத்துட்டு எந்ததையுமே கேட்காம பழகக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒரு நபர்கள். அப்போ இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் கடந்த ஒரு 2.5 வருட காலமாக அமர்ந்து உங்கள் ராசியை டைரெக்டாக 10ஆம் பார்வை மூலமாக பார்த்தார். அப்போ இதெல்லாம் எப்போ சரியாகும், எப்போ நிம்மதி கிடைக்கும், எப்போ சொந்த தொழிலில் வெற்றி பெறுவேன்? ரொம்ப கடன் ஆயிடுச்சு, ஒரு லிமிட்டை தாண்டி கடன் வந்துருச்சு, என்ன பண்ணனே தெரியல. இப்போ இந்த கடன் பிரச்சனை எப்படி அடைப்பேன்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் அடைக்க முடியல. தயவுசெய்து என் கடன் அடைஞ்சா போதும், நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு வருத்தப்படுற விருச்சிக ராசி என்பதாக நீங்கள் இருந்தாலும் சரி, இனிமே தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் மிகப்பெரிய நன்மை அடையும்னா, கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லைங்கிற தாரக மந்திரத்துக்கு ஏற்றவாறு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். அதேபோல் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான காலம். ஏதாவது ஹெல்த்தில் ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை சரியாகும். தாய் மாமா உறவு ரொம்ப முக்கியம் நினைக்கிறவங்க நீங்கள். ஆனால் இப்போ ஒன்று உங்களுக்கும் உங்கள் தாய் மாமாவுக்கும் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்திருக்கும், அல்லது உங்கள் தாய் மாமாவுக்கே லைஃப்பில் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ மாமாவுக்கு பிரச்சனைனா நீங்கள் சும்மாவாக இருப்பீங்க, மனசார கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்கள் மாமா சிறப்படைய போகிறாங்க. உங்கள் மாமாவுக்கும் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு ஏற்படும். அந்த மாமா உங்களோட லைஃப்பில் வேறு லெவலில் கொண்டு போகிறாரு. அடுத்து என்ன விஷயம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய நண்பர்கள் சேர்க்கும்போது கவனமாக இருங்க. புதியதாக உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னா ஜாதகத்தை பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஃபேமிலியை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேடுகின்ற உங்களுடைய வாழ்க்கை துணையை ஆணாக இருந்தால் ஆணுடைய டீட்டெயில்ஸ், பெண்ணாக இருந்தால் பெண்ணோட டீட்டெயில்ஸை ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு மன வாழ்க்கைக்குள்ளே போங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப ரகசியம்னா என்னது? சின்ன விஷயம் கூட இப்போல்லாம் ரகசியமாயிடுச்சு. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளிப்படையை ஆட்டி சொல்லாதீங்க. நீங்கள் தான் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு சின்னதை தூண்டி விட்டால் போதும் கடன்னு ஒப்பிச்சிருவீங்க. ஆமாங்க அதுங்க இதுங்க எதுங்க அப்படிங்க இப்படிங்க இப்படியாச்சுங்க அப்படி சொல்ல, இதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டணும். ஏன்னா நீங்கள் மனசு விட்டு சொல்கிறேன்னு சொல்லி நிறைய விஷயத்த ஓப்பனாக பேசுகிறீங்க. ஸோ அதை வச்சுட்டு உங்களை லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை விட வயது மூர்த்த உங்களுடைய உறவில் இருந்தாலும் சரி, அல்லது உங்க கூட வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, அவங்கள முழுசாக நம்பி எந்த விஷயத்துலையும் இயங்காதீங்க. அதேபோல் உங்களுடைய மூத்த சகோதரர் சகோதரிகிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இதெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் பெஸ்ட்டாக இருக்கும். சனி பகவான் மீன ராசிக்குள்ளே சென்ற பிறகு
மகத்துவத்தை ஆள போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னா விஷ்ணு வழிபாடு சிறப்படையும், வெற்றி பெறும். உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் விருச்சிக ராசிக்காரர்கள் இனிமே தான் பெற போகிறீர்கள் என்பது உண்மை. இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீ எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.